உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic 90942 8888. நாம் தமிழர் கட்சியிலேருந்து தொடர்ந்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் விலகுறாங்க, மாவட்ட செயலாளர் விலகுறாங்க. இது ஏதாவது நாம் தமிழர் கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? தலைமையிலேருந்து யாரும் விலகலன்னு சொன்னீங்கல்ல, தலைமையில் ஒரு 4 பேர் சொல்லுங்க. சாட்டை துரைமுருகன், காளி, அவர் என்னவா இருக்காரு? சீமான் தான் மூலவர், சீமான் தான் உற்சவர், சீமான் தான் பல்லக்கு தூக்குறவர், சீமான் தான் பல்லக்கில் உட்காந்துருவர். அவர் தான் அங்கே பொத்தமும். நான் சொல்ற மாதிரி அவரும் அவருடைய கொள்கைகளும் அவர் தான். இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்தனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு எதுவும் நீங்கள் நினைக்கிறீங்களா? அது ஒரு காரணமாக இருக்கலாம். அவர் இன்னைக்கு ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சாருனாங்க, அதில் ஒரு 25 எம்எல்ஏ சீமான் 2026 காணாம போகும். சீமான் கவனத்தில் கொள்ளாம இந்த ஆடியோ மாதிரியான விஷயங்களை அவரே விஷயம் இருக்குல்ல, அவர் பரப்புறாருன்னா நீ ஒரு வைக்கிற குற்றச்சாட்டுல ஒரு லாஜிக் வேண்டாம். ஆடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் அவர் யாருக்கோ வாய்ஸ் நோட்டா போடுறாரு, இல்ல அதை சார்ந்து இருக்கிறவங்க அதை பரப்புறாங்க. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இல்ல இதை யார் செய்யறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுகவா, அதிமுகவா? அப்படிலாம் இல்ல, எதிரில் இருக்கிறவங்க ஆளுக்கு ஒன்று அனுப்பிடுறாங்க, அவங்களுக்கு தெரியும். உங்க மொபைலுக்கு வெளியே போட்டு வெளியே போனது. சீமான் அவர்கள் பேட்டியில சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, திமுக தலைமையும் பாஜக தலைமையும் ஒரு மறைமுகமா செயல்படுறாங்க. தொடர்ந்து திமுக அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிக்குமே மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கிறாங்க, தொடர்ந்து அமைச்சர்கள்லாம் பங்கேற்றுட்டே இருக்கிறாங்க. திரு சீமான் சொல்றதுல எந்த அடிப்படை நியாயமும் இல்லை, ஆதாரமும் இல்லை, தரவும் இல்லை. அந்த இப்போ கூட்டணி ஆட்சி 2026 வரும்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் சொன்னார். அதுக்கான சூழல் இருக்கதா நீங்க நினைக்கிறீங்களா? சொல்ல முடியாது. நம்ம இன்னைக்கு இருக்கிற நிலைமை ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து தொடர்ந்து பல்வேறு மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் விலகிட்டே இருக்காங்க. சேலம், விழுப்புரம், அது தமிழ்நாடு ஃபுல்லாக தொடர்ந்துட்டே இருக்குது. நம்ம கட்சியில் முக்கிய பொறுப்புகளில் தலைமையில் யாரும் விலகலை, ஆனால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் விலகுறாங்க, மாவட்ட செயலாளர் விலகுறாங்க. இது ஏதாவது நாம் தமிழர் கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? தலைமையிலேருந்து யாரும் விலகலன்னு சொன்னீங்கல்ல, தலைமையில் ஒரு 4 பேர் சொல்லுங்களேன். சாட்டை துரைமுருகன், காளி, அவர் என்னவா இருக்காரு? கட்சியில் அவரும் ஒரு முக்கிய பொறுப்புல என்னவா இருக்கு? சாட்டை துரைமுருகன் என்னவா இருக்காங்க? காளியம்மாள் என்னவா இருக்கிறாங்க? வேற யாராவது சொல்லுங்க, அவங்களாம் என்னவா இருக்காங்கன்னு சொல்லுங்க. காளியம்மாள் மகளிர் அணியில இணை ஒருங்கிணைப்பாளர் நினைக்கிறீங்க இல்லையா? அது அவ்வளோதான் நடந்தது. நம்ம அந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும், புரியுங்களா? இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் இருக்காரு அப்படின்னா அதிமுகவுடைய பொருளாளர், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு பொறுப்பு இருக்கணும்ல, அவங்களுக்கு யாருக்கு என்ன பொறுப்புங்கிறது தெரிஞ்சுங்க. அது தெரியாது முதல்ல. அதுதான் சீமான் கட்சியை கட்டமைத்த விதமும் மற்றவர்கள் கட்டமைத்திருக்கிற விதம் என்டையர்லி டிஃப்ரெண்ட், சரிங்களா? சீமான் எம்ஜிஆர் மாதிரி, ஜெயலலிதா மாதிரி கட்டமைக்கிறாரு. இதே கட்சியுடைய கொள்கையிலேயே நீங்கள் நாம் தமிழரோட கொள்கையிலேயே 90% இணைஞ்சு போகக்கூடியதா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வாழ்வுரிமை கழகம், அப்புறம் பழநெடுமாறனவருடைய இயக்கம், இந்த மாதிரி நிறைய இயக்கங்கள் இதோட 90% ஒத்து போகிற மாதிரி இருக்குது. அங்கெல்லாம் இல்லாமல் இங்கே ஏன் இருக்கிறாங்க? அவருக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது, அந்த வழியில் போகணும் பார்க்குறாரு. அப்போ மற்றவர்கள்லாம் வர்றது போகிறது அவருக்கு கணக்கு கிடையாது. அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் விலகுறாங்க அப்படிங்கிறனால அது கூண்டோடு கலைஞ்சிருச்சுங்கிற அர்த்தம் இல்லை. அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கும். ஸோ இவர் நடத்துகிற விதத்தில் நீங்கள் கன்வென்ஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. இது வரைக்கும் அவங்க கட்சியோட செயற்குழு எப்போ கூடி பார்த்தீங்க, பொதுக்குழு எப்போ கூடி பார்த்தீங்க, அது அதெல்லாம் அவர் கணக்கில் வச்சுருப்பார், பேப்பரில் ஏறிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் எப்போ நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அங்கே ஒன் மேன் ஆர்மி தான் அது ரொம்ப தெளிவாக டே 1லேருந்து கட்டமைச்சார். வேறு எந்த காரணத்துக்கும் கிடையாது, இப்படி தான் வண்டி ஓட முடிவுண்டார். அதில் ஏற்போர் இருப்பாங்க, மறுப்போர் இல்லாமல் போயிடுவாங்க. அதில் ஒன்றும் போடக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் பேர் தெரிஞ்ச விஷயங்கள் பார்த்துங்க. நம்ம ஐயநாதன்லேருந்து, வேனரசுலேருந்து, இப்போ திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்திலேருந்து, கல்யாண சுந்தரத்துலேருந்து நிறைய பேர் அங்கேருந்து வெளியே போயிருக்காங்க. நான் அடிக்கடி சொல்வேன், நமக்கு பேர் தெரிந்தவர்கள் சேர்ந்ததை விட பேர் தெரிந்த வெளியே போனதான் அதிகம் அவங்க சொல்லுவாங்க. நமக்கு 4 பேர் தெரியும், 4 பேர் வெளியே இருக்காங்க அப்படின்னு. அப்போ மிச்சம் 2 பேர் தான் பெரிய, 2 பேர் உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க கூட சண்டை போட்டுருக்காரு. அப்போ அவர் ரொம்ப தெளிவான ஒரு அரசியல் நடத்துறாரு. நான் என்னுடைய சித்தாந்தம், அவ்வளோதான். இடையில ஒன்றும் கிடையாது. சித்தாந்தம் பிடிச்சா ஓட்டு போடு, என்னையை பிடிச்சா ஓட்டு போடு, இல்லைன்னா வேற ஆளா பாரு அப்படின்னு சொல்லி அதில் தெளிவாக இருக்காரு. அதனால் இது அவர்களுக்கு 35 லட்சம் ஓட்டு கிடைச்சிருக்கு போன முறை. 35 லட்சம் உறுப்பினர்கள் பிஜேபியிலே கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? அமைப்பு ரீதியாக நாம் தமிழரோட பெரிய கட்சி பிஜேபி, நான் எந்த தயக்கமும் இல்லாமல் சொல்லலாம். அமைப்பு ரீதியாக, சரிங்களா? அவங்கள்ட்டே 35, அவங்களுக்கு 46, 48 லட்சம் கிட்ட ஓட்டு விழுந்திருக்கு. ஆனால் 35 லட்சம் கேடர் தொண்டர்கள் அவங்கள்ட்டே கிடையாது, சரிங்களா? இந்த முறை அவங்க மெம்பர்ஸ் சேர்க்கும்போது எப்படி முடிக்கிறாங்க நம்பருங்கிற பார்க்கணும். அதுக்கு முன்னாடி கிடையாது. அப்போ நாம் தமிழர்கள் எப்படி இருக்கும்? 10-12 லட்சம் கூட தேராது நீங்கள் உறுப்பினர்கள்னு பார்த்தீங்கன்னா. அப்போ மிச்சம் உள்ள 25-30 லட்சம் பேர் எங்கேருந்து வந்தாங்க? அவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வர்றாங்க. அவர் நம்ம நல்லா இருக்குப்பா, இந்த ஐடியாலஜி நல்லா பேசுகிறாருப்பா, இந்த 2 காரணங்களுக்காக வர்றாங்க.
அப்போ இந்த மாவட்ட நிர்வாகிகள் போனாலும் வந்தாலும் அவருக்கு எந்த இழப்பும் இல்லை. பெரிய இழப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த கட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்காங்க, 15 வருஷம் இருக்காங்க. இப்போ சேலத்தில் இருக்கிறவர் ஒரு பொருளாளர் இருக்கார், அவர் வந்து இத்தனை நாள் ஃபண்ட் பண்ணியிருப்பார், அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துருப்பாரு. அதேமாதிரி விழுப்புரத்தில் இப்போ சென்னையில் இளவஞ்சின்னு ஒருத்தவங்க வந்து விளங்கினாங்க, அவங்க வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு காரணம் வைக்கிறாங்க. அவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அப்போது இது எல்லாமே வந்து தேர்தல் நேரத்தில் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்களா, அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இது எல்லாமே இப்போ கை கொடுக்காத ஒரு சூழல் வந்து மாறப்படும் இல்லையா? 2 விஷயம். ஒன்று வந்து பொருளாதாரம் ஃபண்டு பண்ணியிருப்பார், பொருளாளராக இருந்தார், ஃபண்டு பண்ணியிருப்பார்ல அப்படின்னா அவருடைய பொருளாதாரம் வந்து வாங்கக்கூடியதாக தான் இருக்குது. கையில் வந்து யாராவது காசு கொடுத்தா பண்ணணும் நல்லாயிருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது. அது வந்து சர்வதேச தமிழர்கள்ட்ட இருக்கட்டும், இந்திய இயக்கங்கள் இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவங்க வந்து அவங்களுடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட்லேயே போட்டிருப்பாங்க. நீங்கள் நன்கொடை கொடுங்கன்னு போட்டிருப்பாங்க. கேட்டுகிட்டே இருக்கிறார். அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாங்கி தான் கொண்டு வராரு. அவருக்கு வந்து பின்னாடி ஃபண்ட் பண்ணுறதுக்கு பெரிய ஆட்கள் இல்லை. நம்ம வந்து ஒரே நாளில் 100 கோடி கொடுத்தேன், 200 கோடி கொடுத்தேங்கிறல 5000-லேருந்து 5 லட்சம் வரைக்கும் வாங்கிக்கிட்டே இருக்க வேண்டிய நிலைமையில தான் அவங்களுடைய இயக்கம் இருக்குது. ரெண்டாவது, அவர் செலவு பண்ணக்கூடிய இடத்துல ஒரு பிரம்மாண்டமான மாநாடு போட்டேன்னா இத்தனை நாளாக அவர் கட்சி நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக கட்சி நடத்தி விஜய் அளவு கூட இல்லை பாதி கூட அவர் செலவழிச்சு கிடையாது. அவர் ஒட்டுமொத்தமாக அவருடைய பொலிட்டிக்கல் வரலாற்றில் எவ்வளோ செலவழிச்சிருப்பாரோ அது வந்து விஜயோட ஒரு மாநாட்டில் பாதி செலவு கூட இருக்காது. அவ்வளோ லைட்டு, அவ்வளோ கூட்டம் கூட்டுறாரு சரிங்களா. ஆனால் வந்து அவ்வளோ லைட்டுன்னு இங்கே ஒரு முட்டுச்சந்தில் ஒரு இடம் கொடுக்குறாங்க, அங்கேயும் போட்டு அவர் வந்து தன்னுடைய குரல் எழுப்பிட்டு தான் வர்றாரு. அதனால் வந்து அவருக்கு காசு செலவு. அவர் லாரி மேலே ஏறி நின்று பேசிடுவார் சரிங்களா, டிராக்டர் மேலே ஏறி நின்று பேசி விட்டு போயிடுவார். அவருக்கு வந்து அது பிரச்சனை இல்லை. அவர் வந்து மேலே வந்து பெரிய பந்தல் தேவையில்லை. இப்போ தேர்தல் காலங்களில் பார்த்தீங்கன்னா பழைய கம்யூனிஸ்ட் கட்சிகள் போல ஒரே ஒரு மைக்கு, ஒரே ஒரு நபர் பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கிறார். மிச்ச நேரத்துக்கு வண்டி மேலே ஏறி பேசிட்டு போயிடுறாரு, அதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ அவருக்கு மற்ற கட்சிகள் போல ஒரு பெரும் செலவு கிடையாது. இயக்கத்தை நடத்துறதுக்குன்னு ஒரு திட்டமிட்ட செலவு உண்டு, அதை மட்டும் தான் ஹேண்டில் பண்ணுவார். அது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இணையா இல்லாட்டி அதை விட குறைவான செலவு தான் அவருக்கு ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோதான் இருக்குது, அவ்வளோதான் பண்ணுறாரு. இருந்தால் நிறையா பண்ணுவார், அவ்வளோதான் அவருக்கு இருக்குது. அதனால பிரச்சனை. ஸோ ஃபண்டு நின்றுமோ அப்படிங்கிறதுல வர்றதே 100 ரூபா தான். அது நின்னாலும் ஒன்றும் இல்லை, வந்தாலும் ஒன்றும் இல்லைங்கிற இடம் தான் ஒன்று. ரெண்டாவது, பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு எனக்கு இளவஞ்சி அவர்களுடைய பேரை நான் இன்னைக்கு தான் கேள்விப்பட்டேன். ஏதோ ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் அவரோட பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு டாக்டர் இளவஞ்சி சொல்லுவார். அதான் அப்படி பார்த்தா தெரியல, அவங்கள தான் கேண்டிடேட்டான்னு பாட்டினாரான்னு தெரியல. ஏதோ ஒரு கேண்டிடேட்டா வேற ஒரு டாக்டர் எனக்கு அவங்களுக்கு சரியா தெரியல, அவங்க தானே அவங்களும் தெரியல. பெண்களை முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் சரி பாதி தொகுதி பெண்களுக்கு கொடுக்குற இன்னொரு கட்சியே கிடையாது. கொடுக்குற கட்சி கிடையாதுங்கிறத விட்டுருங்க, கொடுப்போம்னு சொல்கிற கட்சி கூட கிடையாது. கொடுப்போம்னு சொல்கிற கட்சி கூட, கொடுப்போம்னு நினைக்கிற கட்சி கூட கிடையாது. 33% வழி இல்லைங்கும்போது ஒருத்தர் 50% கொடுத்துட்டு இருக்காருங்கிற நீங்கள் அண்டர்ஸ்டிமேட் பண்ண முடியாது. நான் சொல்ல அவர் ஜெயிக்கிறதா தோக்கிறதா, நல்ல ஸ்ட்ராட்டஜியா, உண்மையிலே செய்கிறாரா, சும்மா காமெடியாக செய்கிறாரா, அதுக்கெல்லாம் வரல. செய்கிறாரு, செஞ்சு காட்டிட்டார். அது சட்டமன்றத்திலையும் செஞ்சு காட்டார், மக்களவையிலையும் செஞ்சு காட்டார். சரிபாதியில் வேட்பாளர்கள் வந்து பெண்கள்ன்றார். இது எந்த கட்சிக்கு, இந்தியாவில் எந்த கட்சிக்கு தெம்பு இருக்குன்னு நான் கேட்குறேன். உங்களுக்கு புரியுங்களா? செஞ்சு காட்டுறாரு. அப்போ பெண்கள் முன்னுரிமை. அது வந்து ஒரு ஆளோட புருஷன் பொண்டாட்டியாக இருக்கட்டும், ஒரு ஆளோட அண்ணனாக இருக்கட்டும், ஒரு ஆளோட தங்கச்சியாக இருக்கட்டும், பினாமியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பெண்கள் போன்று கேட்டு நிப்பாட்டுறாருல, வெற்றியோ தோல்வியோ நிப்பாட்டு. அந்த வேட்பாளர் பூரா நிப்பாட்டி தான் நீங்கள் 35 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு, 8% ஓட்டு வாங்கியிருக்காரு, அரசியல் அங்கீகாரம் தேர்தல் அனுப்பா பெற்றிருக்காரு. அப்போ இந்த சரிபாதி பெண்கள் அப்படிங்கிறது எல்லா பெண்களுடைய இயக்கமாக இருக்கக்கூடிய விஷயத்த சீமானை தவிர தமிழ்நாட்டில் எந்த கட்சி செய்யுதுன்னு நான் கேட்குறேன். எந்த கட்சி? காங்கிரஸா, பிஜேபியா, ஏடிஎம்கேவா, டிஎம்கேவா? யார் பேசுற? 33% இடஒதுக்கீடு பேசுகிற யாரா செய்கிறாங்களா? ஒருத்தர் 50% கொடுத்து போயிட்டு இருக்காரு. அப்போ பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு அவங்களுக்கு ஏதாவது தனியாக பிரச்சனை இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா நான் ட்ரை பண்ண முடியும். இப்போ நீங்கள் பொருளாதாரம் பெண்களுக்குன்னு பொதுவான ஜென்ரலைஸ்டாக நீங்கள் விஷயம் சொன்னால் ஜென்ரலைஸ்டாக பதில் சொன்னேன். இல்லை அவங்க இளவஞ்சியை வந்து இப்படி வஞ்சிச்சுட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனை போச்சுன்னா நான் வந்து ஐ கேன் ட்ரை சம்திங், என்ன நடந்திருக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, புதுசாக வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, தொடர்ந்து நாங்கள் கட்சியில் பயணிக்கிறோம், அவங்களுக்குலாம் வந்து முக்கிய பங்களிப்பு வந்து கொடுக்கறது இல்லை, கட்சியிலேயே வந்து பொறுப்பு கொடுக்கறது இல்லை. நீங்கள் வந்து தேர்தலில் நிற்பதற்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க, கட்சி தலைமையில் பொறுப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதுதான் கட்சி தலைமையில தான் யாருக்குமே இல்லையே, இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லாட்டாலும் ஒண்ணுதான். நான் கட்சியில வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு சரிங்களா. அவருடைய போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சீமானுடைய பதவி பாத்தீங்கன்னா நாம் தமிழர் இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கும். அப்போ தலைமை ஒருங்கிணைப்பாளர் மற்ற ஒருங்கிணைப்பாளர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருப்பாங்க. அப்புறம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் நீங்க சொன்ன கிருஷ்ணகிரி ஆகட்டும், திருச்சி ஆகட்டும், எந்த ஒருங்கிணைப்பாளர் யாருக்கு தெரியும்? அந்த அமைப்பே அப்படிதான், அந்த சிஸ்டத்துக்கு ஒருத்தர் தான் போனீங்க. அப்போ உங்களுக்காக பதவிக்கு போனீங்கன்னா நீங்க ராஜீவ்காந்தி மாதிரி, கல்யாண சுந்தரம் மாதிரி இன்னொரு இடத்துக்கு போங்க, உங்களுக்கு நல்ல கௌரவம் கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போகலாம். நீங்க வந்து நான் இங்க இருந்திருக்கேன், நான் இளவஞ்சி இருந்திருக்கிறேன், நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்திருக்கிறேன், நான் வந்து மற்ற மாவட்டத்தில் இருக்கேன், நான் பெரிய போஸ்ட் இருக்கேன், நல்லா போங்க, யார் வேணான்றா. அவர் வந்து யாரையுமே ஏங்கலை. அவர் வந்து தயவுசெய்து தம்பி மீள் பரிசீலனை பண்ணுங்க, திரும்ப வா தம்பி, திருந்தி வா தம்பின்னு யார்ட்டையுமே சொல்லி அவர் அவன் மாதிரி பிள்ளைய போயிட்டு போறாங்க போங்கப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சு விடாரு. அவங்க இந்த ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் போன போதே நான் தான் தம்பிகள் அனுப்பி விட்டுருக்கேன்ட்டார் ஒத்தவரில். அன்னைக்கு சொன்னது வந்து என் தம்பிகளை கூட அங்கங்கே விதைச்சிட்டு இருக்கேன், இவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டார்.
அப்போ வந்து அவர் போகிறத பற்றி குழப்பம். அவர் மக்கள் நம்பி பெரிய கூட்டணி நான் தான் போட்டு கன்னியாகுமரியில் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லிவிட்டாரு, தமிழ்நாட்டிலே பெரிய கூட்டணி நான் தான் வச்சிருக்கேன், மொத்தம் 2 கட்சியோட 3 கட்சி, நான் 8 கோடி பேர் வச்சிருக்கேன். விஜயகாந்த் சொன்ன அதே விஷயத்தை சொல்லிட்டார். நான் ஆண்டவனையும் மக்களை நம்பி பண்ணுறேன்னு விஜயகாந்த் சொன்னார். இவர் வந்து மக்கள் நம்பி நான் பண்ணுறேன், 8 கோடி பேர் கூட்டணின்னு சொல்லிட்டார். அப்போ ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு பதவி கிடைக்கல, அங்கீகாரம் கிடைக்கல, யூ கேன் டேக் யுவர் பாத். அவர் என்ன சொல்றாரு, நான் என்னுடைய கொள்கை 2 தான் பாயிண்ட், ஒத்து இருந்தால் வாங்க, இல்லாட்டி போங்கன்ற. அப்போ நம்ம ஒத்துலாம் போகலாமே, நமக்கு ஒன்றும் பிரச்சனை. நம்ம ஒன்று அவருக்கு வாக்கப்பட்டிருக்குமா, அதில் நம்ம அவர் மீறி போக முடியாது, நம்ம என்ன செய்ய முடியாது, நமக்கு வந்து சொந்தக்காரன் அண்ணன் ஒன்றுமே கிடையாது. நமக்கு வந்து நம்ம பாலிசினால பிடிச்சி போகிறோம், பிடிக்கல கிளம்பி போயிட்டு இருக்கலாம். ஒன்றும் இப்போ தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது அப்படிங்கும்போது தேர்தல் நேரத்தில் கட்சி நபர்கள் தாவுவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம், தொடர்ந்து பயணிக்கிறவங்க வந்து வேற கட்சிக்கு போகிறதுக்கான கமலஹாசன் அவருடைய கட்சியில் திரு மகேந்திரன் ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அவர் வந்து டாக்டர் மகேந்திரன், நம்ம வந்து பொள்ளாச்சிக்காரரு, அவர் வந்து திமுகவில் இன்னைக்கு போயிட்டார். திரு மகேந்திரன் வெளியே போன அப்புறம் கமலஹாசன் கட்சி என்னாச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும், புரியுங்களா? அப்போ வந்து பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் எவ்வளோ செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கிறார்கள், எவ்வளோ பெரிய ஃபண்டு பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, அவங்க எப்படி மற்றவங்களெல்லாம் அப்படி ஹேண்டில் பண்ணாங்க. அந்த கமலஹாசன்ங்கிறது ஒரு மூலவர் மாதிரி. இப்போ வெளியில் ஒரு உற்சவர்னு ஒருத்தர் இருக்கணும், சரிங்களா? அப்போ வந்து அந்த உற்சவரை ஹேண்டில் பண்ணி அவர் போனார்னா ஒரு பிரச்சனை வரும். கமலஹாசன் அவர்களுக்கு பேரிழப்பாக நான் கருதுறேன் வெளியிலேருந்து, அது கமலஹாசன் அவர்கள் மறுக்கலாம். பட் நான் பார்த்து அவர் போனதுக்கப்புறம் அவருடைய பாலிசியே மாறி போச்சு, பாலிடிக்ஸே மாறி போச்சு. அதற்கு முன்னாடி அவர் கட்டமைச்ச பிம்பமும் அவர் இறங்கி போராடினதும் வேறு விஷயம். அவர் கோயம்புத்தூர் நின்னதே அந்த இடத்துல தான். தமிழ்நாட்டில் எவ்வளோ தொகுதி இருக்கும்போது கோயம்புத்தூருக்கு போனதே இந்த இடத்துல தான். அவர் சொன்னபோது என்ன நான் கேள்விப்பட்டது, திரு மகேந்திரன் சொன்னதே வேற தொகுதி, இவர் போய் வேற தொகுதியில் நின்னார்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ஓட்டில் தான் வெற்றி வாய்ப்பு இழந்தார், இல்லாட்டி இந்த எம்எல்ஏவே ஆயிருந்திருப்பார். அப்போ அவர் போன போகிற நிலைமைங்கிறது வேற, சரிங்களா? அதை மாதிரி திரு சீமானுக்கு அப்படி கிடையாது. சீமான் தான் மூலவர், சீமான் தான் உற்சவர், சீமான் தான் பல்லக்கு தூக்குறவர், சீமான் தான் பல்லக்கில் உட்காந்துருவர். அவர் தான் அங்கே மொத்தமும். நான் சொல்ற மாதிரி அவரும் அவருடைய கொள்கைகளும் அவர் தான். இன்னொருத்தர் வந்தால் பரம சந்தோஷம், தம்பிகள் பூரா வாங்கம்பார். நீங்கள் அப்புறம் வந்து ஒவ்வொரு முறையும் தேர்தலில் வந்து வேட்பாளர் நிறைய மாத்துறாரு, சரிங்களா? நிறைய பேர் மாத்துறாரு. இல்லை, அதுவே ஒரு பிரச்சனையாக மாறுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மற்ற கட்சிக்காரங்களாம் எங்கள் கட்சியில் சேருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாஜகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், மற்ற கட்சியில் இருக்கிறவங்களாம் வந்து சேருன்னு சொல்கிறாங்க. இவர் வந்து கட்சியிலேருந்து போனா போங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வைக்கிறார்ல, அது வந்து சரியான முறையா இல்லை? அதான் சொல்ல நான் முதல்ல அந்த பாயிண்ட் முடிச்சிடறேன். அப்போ வந்து எல்லா தொகுதிகளையும் வேட்பாளர் நிறுத்துறாரு. அநேகமாக அடுத்த தேர்தலில் அவங்களை வேட்பாளர் நிறுத்துறது இல்லை. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சிருக்காரு. ஒரு 230 நாளில் ஒரு 50-60 தான் பழைய வேட்பாளர் திரும்பி கொடுக்குறாரு. மிச்சம் உள்ள 180 வேட்பாளர் வந்து புதுசாக போட்டுறாரு. அது என்ன காரணம்னு, அவங்க ஒன்றுமே இல்லாட்டான ஜெயிக்கிற ஆர்வத்தில் ஒரு 5 லட்சம் 10 லட்சமாக செலவழிச்சிருப்பாங்க, புரியுங்களா? அடுத்த முறை ஒரு 10 லட்சம், அடுத்த முறை 10 லட்சம், நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, நான் சீமானால நடுத்தருக்கு வந்தேடுமா. அப்போ பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு பூரா ட்ரை பண்ணுறது. அவங்களுடைய ஓட்டு கூடுறதுக்கு அவங்களுடைய செல்வாக்கு காரணம், இங்கே உள்ளது காரணம். அண்ட் இவர் வந்து பிரபலங்களை நம்பி தேர்தல் செஞ்சார். இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு பிரபலமே அந்த கட்சியில் சேர்ந்தாருன்னு சொல்லுங்க. ஏடிஎம்கேல இருந்த முன்னாள் மத்திய அமைச்சர், திமுக இருக்கக்கூடிய இன்னாள் அமைச்சர், அப்படின்னு யாரா அங்கே போய் சேர்ந்தான்னு சொல்லுங்க. அப்படி ஒருத்தர் கூட பார்க்க முடியாது. அவர் வந்து தீர்மானித்தார், போறவங்களை போங்கன்னா என் கூட இருக்காதுன்னு அவர் சொல்லலை. போறேன்னு சொன்னப்பறம் அவர் என்ன சொல்றது, நான் ஏற்கனவே பலமுறை டைவர்ஸ் பண்றேன்னு சொல்ல பொண்டாட்டி மேலே நீங்க எப்படி காலத்துக்கு போட முடியும்? அதுக்கு மேலே அது வழியே கிடையாது. நீங்கள் டைவர்ஸ் பண்ணால் பண்ணது அவ்வளோதான். டைவர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டில் உட்காந்து சண்டை போடுங்க. நீங்கள் நியாயம் கேளுங்க, ஜனநாயகம் கேளுங்க, நீ பேசுங்க, கட்சியில் வந்து ஜனநாயகம் இல்லை அப்படின்னு பேசுங்க. அது நீங்கள் செய்ய முடியாது. நான் வெளியேறுகிறேன்னு ப்ரெஸ்ஸை பார்த்து சொன்ன பிறகு அவர் வந்து போன்னு சொல்லாமல் வான்னு சொல்லுவாரா? நீங்கள் வந்து ஒரு மாவட்ட தலைவரை பார்த்து நீங்கள் வந்து கால் விடுன்னு சொல்லுவார்னு நினைக்கிறீங்களா? எங்கே எந்த கட்சியில் செய்வாங்க? அந்த எல்லா கட்சியிலும் வாங்க வாங்கன்றாங்க. யார் வாங்க வாங்கன்றாங்க? வர்றேன்னு சொல்கிறவங்கள வாங்கன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இவங்க போய் ஆள் பிடிச்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்கல்ல. அப்போ இவங்க என்ன பிஜேபி நாம் தமிழர் செய்யணும், சொந்த கட்சிக்குள்ளே ஆள் பிடிக்கணுமா? போகிறேன்னு சொன்னவங்களும் போயிட்டு வாங்க சொன்னோம். அவர் வந்து என் கட்சியில் யார் இருக்கிற வேண்டாம், நான் வந்து ஓட்டு வாங்காமல் நான் வந்து உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லியே. ஓட்டு வேணும்ல, மக்கள்கிட்ட போய் நிற்கிறார்ல, அதுக்கு வந்து நிர்வாகிகள் வேணும்ல. நான் போகிறேன்னு சொன்ன பிறகு பேச்சுவார்த்தை கிடையாதுன்ற. இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்தனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு எதுவும் நீங்கள் நினைக்கிறீங்களா? அது ஒரு காரணமாக இருக்கலாம், நான் வந்து இருக்காதுன்னு சொல்லலை. ஆனால் அப்படி ஒரு கோச்சிங் நடக்கிறதா நான் வந்து இன்னும் உணரலை. அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த பக்கம் போகிறாங்க, இங்கேருந்து கிளம்புறாங்க, அங்கேருந்து ஆள் பிடிக்கிறாங்க இப்படின்னு நான் இன்னும் நினைக்கல. அது ஒரு காரணமாக இருக்கலாம். பட் இவருடைய போக்கு வந்து சர்வாதிகார போக்கு தாங்க, அதில் வந்து குழப்பம் இல்லை. அது நம்ம வி ஹேவ் டு வெரி கிளியர். திரு சீமான் வந்து நான் என்னுடைய பாலிசி அப்படி தான் நிற்கிறவர். அவர் வந்து நீங்கள்லாம் வாங்க நாங்கள்லாம் வாங்க, இல்லாட்டி அவர் கூட்டணியே வச்சிருப்பாருங்க. இன்னைக்கு அவர் வந்து இன்னைக்கு ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சாருனாங்க, அதில் வந்து ஒரு 25 எம்எல்ஏ வாங்கிடுவாருங்க அவர். சொல்லுங்க, நாளைக்கு தேர்தலில் 25 எம்எல்ஏவோட 15-16% ஓட்டோட நிற்கக்கூடியவர் ஏன் மாட்டேன்றாரு? அவர் ஒரு பாதையில் போறாரு, சரியா தப்பாங்கிறது திரும்ப ஓரமாக வச்சிருக்கேன். அவர் வந்து ஒரு பாதையில் போறாரு, என்னுடைய பயணம் என்னுடைய இலக்குன்ட்டு போறாரு. அப்புறம் நீங்கள் வந்து அதில் காம்ப்ரமைஸ் எதிர்பார்க்க முடியாது. காம்ப்ரமைஸாக திருப்பி வழக்கம் போல போயிரும்ல, அந்த ஒரு பிரச்சனை. அப்போ எல்லா கட்சியும் பிரச்சனை, எது நீங்களும் செஞ்சுட்டீங்க போயிரும்ல. அவர் நான் தனி வழின்றார். அண்ட் அந்த தனி வழி அவருக்கு வந்து ப்ராக்ரஸ் கொடுக்குது. அவர் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கிறார். அவர் வந்து 1.5% நீங்கள் 8% இருக்கார். இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தோட இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக இல்லாமல் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் வாங்கியிருக்க முடியாது. எந்த கட்சியோட தயவும் இல்லாமல் சொந்த கட்சியில் சொந்த காலில் நின்று தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரத்தை வாங்கியிருக்குது ஒரு எம்எல்ஏ சீட் எம்பி சீட் கூட இல்லாமல் வாங்கியிருக்குது நாம் தமிழர்.
சரிங்களா? அப்போ வந்து அவர் ஒரு பாலிசி வச்சிருக்காரு, மற்றவங்கள நம்பி போய்க்கங்க, நான் என்னை நம்பி ஆண்டவன் நம்பி மக்கள் நம்பி நிற்கிறேன், நான் வந்து போறேன். அதுக்கு பலனும் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு புரியுங்களா? விடுதலை சிறுத்தைகள் எந்த தேர்தலில் மக்களுடைய அங்கீகாரம் பெற்றாங்களோ அதே தேர்தலில் நாம் தமிழரும் பெறுகிறது. விடுதலை சிறுத்தைகள் காலத்துக்கு அதிமுக திமுக மக்கள் நல கூட்டணி வேற கூட்டணி அமைச்சுக்கிட்டே தான் பயணிச்சிருக்கு. எந்த கூட்டணி அமைக்காம அதற்கு பின்னாடி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. புரியுங்களா? விடுதலை சிறுத்தைகளுக்கு பின்னாடி ஆரம்பிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி தனித்து நின்றே வந்துருச்சு. கூட்டணி தயவோட இவங்க வந்தாங்க. அப்போ அது ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜி தானே. அவருக்கு வந்து பல ஆயிரம் கோடி நட்டம், அவர் வந்து சீமான் வந்து கையில் காசு இல்லாமல் இருக்காருங்கிற, அவர்கிட்ட ஏற்கனவே கையில் காசு இல்லை, இப்பயும் காசு இல்லை. ஸோ இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த பாலிசி சக்ஸஸ்ஃபுல்லாக போகும்போது அவரையே மாற்றி யோசிக்கணும். அவர் எந்த கட்சியும் வேண்டாங்கிறாரு, வரா வாங்கினா வராட்டி போங்கன்றார். அந்த பாலிசியில் தான் உடன்படலாம் வெளியே போங்க. எனக்கு அவருடைய தீவிர தமிழ் தேசியம் பிடிக்கல, அவர் வந்து வேற மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு, கண்ணா பின்னான்னு பேசுகிறார், பிடிக்கல, போகாதீங்க. இவ்வளவும் தெரிஞ்சுதானே சார் அவருக்கு மாதிரி ஆடியோ லீக் ஆன மாதிரி வேற யாருக்கா லீக் ஆயிருக்குமா? எவ்வளோ அவருடைய ஆடியோ கேசட் மட்டுமே ஒவ்வொருத்தர் கேசட்டை சேல்ஸ் பண்ணி விற்பாங்க போல, அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு. அதே மீறி தான் அவர் போயிட்டு இருக்கிறாரு. அதான் இப்போ விஜயனுடைய அந்த தமிழ் தேசியத்தை நோக்கி கூட நகருக்கான ஒரு சூழல் இருக்கு. பட் அதுக்கான இன்னும் நம்ம தமிழ் தேசியம் எங்க இருக்கு? விஜய்க்கும் தமிழ் தேசியத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் தானே அவருடைய கொள்கையாவே அறிவிச்சிருக்காரு. ரெண்டும் அண்ணன் சீமான் 100 முறை சொல்லிட்டாரு. ரெண்டும் முரண்பட்ட விஷயங்களையும். இந்திய தேசியமும் தமிழ் தேசியமும் என் இரு கண்கள்னு சொல்லலாம். புரியுங்களா? பாரதியாரோட நிலைப்பாடு புரியுங்களா? செந்தமிழ்நாடு என்னும் போது இல்லை, இந்த தேன் வந்து பாயுது காது இல்லை அப்படின்னாரு. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் அதை நினைவு கட்டார். ரெண்டுக்குமே அதாவது தமிழ் தேசியமும் இந்திய தேசியமும் ஒன்றுக்குள்ள ஒன்று பொருத்தி பார்த்தது பாரதியார். சரிங்களா? பிஜேபி அந்த ஸ்டாண்டில் நிற்கிது. தமிழ்நாடு எங்களுக்கு முக்கியம், இந்தியா எங்களுக்கு முக்கியம், இந்தியாவுடைய ஒரு அங்கம் தமிழ்நாடு. அந்த இடத்துல திமுகவும் இல்லை, நாம் தமிழரும் இல்லை, விஜயும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் திமுகவாது திராவிடத்துலன்னு போய் நிப்பாட்டி நிற்கிது, இவராது தமிழ் தேசியம் நிற்கிறார். நாங்கள் ரெண்டையும் வச்சுக்கணும், விஜய் நிற்கிறார். ரெண்டு எப்படி பொருந்தும்? தமிழ் தேசியங்கிறது ஒரு நிலப்பரப்பை குறிக்குது, இந்திய தேசியங்கிறது இந்த நாட்டை குறிக்குது, திராவிடம் எதை குறிக்குது? அதுக்கு தான் 100 பேர்ட்டு கேட்டோமே, யார்ட்டையுமே பதில் இல்லையே. நம்ம 100 தடவை நம்ம வீடியோவே போட்டோமே, நீங்கள்ட்ட உங்கள்கிட்ட நான் 50 பேசிட்டேனே. அப்புறம் ரெண்டும் ஒன்று ரெண்டும் முரண்ன்றாரு. தமிழர்களுக்கு எதிரான சிந்தனை திராவிடம், தமிழர்களை வந்து ஒரு மாற்று குறைக்கிறதுக்கான சிந்தனை திராவிடம் அப்படின்னு அவர் கொண்டு வர்றாரு. அது வந்து ரெண்டும் குழப்பமே இல்லை. அப்போ திராவிடமும் தமிழ் என்னுடைய இருக்கண்கள் எப்படி சொல்ல முடியும்? ரெண்டு மொழிகளை சொல்வீங்கன்னு சொல்லலாம். இது வந்து முரண்பட்ட ரெண்டு விஷயங்கள் எப்படி சொல்வீங்க? தமிழும் இங்கிலீஷும் என்னுடைய 2 கண்கள்னு சொல்லலாம். 2 மொழி தான், இது என் தாய்மொழி, இன்னொரு அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு மொழி வச்சுக்கன்னு சொல்லிட்டு போங்க. அப்படி சொல்ல முடியாது. அந்த ஈர்ப்பை நோக்கி வந்து அப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க அந்த ஒரு கொள்கைக்காக விஜய் கட்சியில சேர மாட்டாங்க சார். எல்லா கட்சியில இருந்து எல்லா கட்சிக்கும் போவாங்க. அதனால எந்த கட்சியும் காணாமல் போயிடாங்க. அது வந்து ஒரு கட்சி காணாமல் போறதுக்கு 10 வேறு காரணங்கள் உண்டு. அதுல இது இல்லை. திரு சீமான் வந்து 2026 காணாமல் போக மாட்டார். அவருக்கு வந்து இன்னும் நிறைய கட்சிகள் வந்துகிட்டு இருக்காங்க. விஜய் கட்சிக்கு நிறைய பேர் போவாங்க. விஜய் கட்சிக்கு வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அதிமுகலேருந்து, பாமகலேருந்து, விடுதலை சிறுத்தைகள்லேருந்து எல்லா கட்சியிலேருந்தும் சேதாரப்படும். நாம் தமிழர்லேருந்து சார் பாஜகலேருந்து போவாங்க சார், எனக்கு தெரியும் சார். எல்லா கட்சியிலேருந்துமே போவாங்க தொண்டர்கள். அது வந்து ஒரு ஈர்ப்பு ஒன்று ஏற்படும், எல்லா பக்கத்துலையும் போவாங்க. இவங்க எல்லாருக்கும் ரசிகர்களாக இருக்கும்போதே வேற ஒரு கட்சியில் இருந்தவங்க தானே. அப்போ ஒரு கட்டத்தில் கட்சி தான் முக்கியம்னு அந்த பக்கம் போவாங்க, ரசிகர் தலைவர் தான் முக்கியம்னு இந்த பக்கம் சிலர் வருவாங்க. அது ரெண்டுமே இருக்கும், அந்த சேர்னிங் இருக்கு தான் செய்யும். அதனால எல்லா கட்சியும் பாஜக கலைச்சிட்டு போயிடும், விடுதலை சிறுத்தைகள் காணாமல் போயிடும், அந்த பிசினஸ் கிடையாது. ஸோ நாம் தமிழருக்கு வந்து இவர், நான் ஏற்கனவே சொன்னேன், நாம் தமிழருக்கு வந்து கூட்டணி சேர மாட்டாருங்க. நம்ம முதல்ல பதிவு பண்ணியிருந்தோம். அதுக்கான அவர் கொடி அறிமுகப்படுத்த நாளிலே பதிவு பண்ணியிருந்தோம். ஏன்னா அவர் வந்து ரொம்ப அந்த இங்கேருந்து நிறைய விஷயங்கள் அங்கே எடுக்கிறார் அப்படிங்கும்போது அப்போ வந்து சீமானுக்கு ஒரு எதிர்ப்பும் சீமானுக்கு ஒரு அதிருப்தி இருக்கும். ஆனால் அதனால மொத்தமாக அங்கே போயிட்டாங்க, நாம் தமிழர் கூடாரம் காலி, அது எல்லாம் வந்து தாவேக்காக்கு போயிடுச்சுன்னா அது இல்லை உண்மை. ஓகே சார், நீங்கள் இந்த ஆடியோ பற்றி சொன்னீங்க. சீமானோட ஆடியோவும் நாம் தமிழர் கட்சி சார்ந்திருக்கக்கூடிய இந்த ஆடியோ வந்து அதிக அளவில் பரப்பப்பட்டிருக்கு சமூக வலைதளங்கள்ல. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா மற்ற கட்சிகள்லாம் நம்ம பெருசா பார்க்க முடியல, பட் சீமானோட ஆடியோவே பொதுவெளியில் எந்த ஆடியோ வீடியோவுமே ஒரு நல்ல அரசியல் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட முறையில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்கான உரிமை இருக்கணும். அது அடிப்படை உரிமை நான் சொல்றேன். அதுதான் நீங்க சொல்ற கருத்து சுதந்திரம். ஆர்டிகல் 19 சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து அதுதான். ஒருத்தர் மனம் விட்டு பேசணும். உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன், அப்போ பேசும்போது நான் வந்து ஒரு கட்சியை பற்றி புகழ்ந்து சொல்லுவேன், ஒரு கட்சியை பற்றி இகழ்ந்து சொல்லுவேன், ஒரு தலைவரை பற்றி, அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அஃப்கோர்ஸ் என்கிட்ட வந்து ஆஃப் த ரெக்கார்டு ஆன் ரெக்கார்டு ரெண்டான பிரித்து பண்ணுறதில்ல. நான் வந்து நீங்கள் எப்போ கேட்டாலும் தூக்கத்தில் போய்ட்டு நான் ஒன்று தான் சொல்லுவேன், மாற்றி சொல்லலை. ஆனால் ஒரு நபருக்கு வந்து அந்த சுதந்திரம் இருக்கணும். அப்போ வந்து அவர் வந்து ஒருத்தரை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி எடுத்து வெளியே போகிறது ஒரு அநாகரிகத்தின் உச்சம் நினைக்கிறேன். இந்த ரெக்கார்ட் பண்ணுறதே ஒரு அநாகரியம் நான் நினைக்கிறேன். அதை வெளியிடுறது வந்து இன்னொரு அநாகரியம் நான் நினைக்கிறேன். சீமான் வந்து கவனத்தில் கொள்ளாமல் இந்த ஆடியோ மாதிரியான விஷயங்களை வந்து அவரே வந்து ஒரு விஷயம் இருக்குல்ல, அவர் பரப்புறாருன்னா நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு வைக்கிற குற்றச்சாட்டுல ஒரு லாஜிக் வேண்டாம். ஆடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் அவர் யாருக்கோ வந்து வாய்ஸ் நோட்டா போடுறாரு, இல்ல அதை சார்ந்து இருக்கிறவங்க அப்படி கிடையாது. அவர் வந்து பேசுறாரு, எதிர்முனையில் இருக்கிறவங்க பண்றாங்க. இல்ல அவர் வாய்ஸ் நோட்டே அனுப்புறாரு. 2வது பாயிண்ட், வாய்ஸ் நோட்டு உங்களுக்கு அனுப்புனது, அது நீங்க ஃபார்வர்ட் பண்றதுக்கு ஒரு அனுப்பலையே.
ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கட்சி வலைத்தளத்தை போட்டுருவார்ல, உங்களுக்கு எதுக்கு அனுப்பணும்? சங்கர் சர்மா பேசுகிறான், தம்பிகிட்ட ஒரு தகவல் சொல்லணும், அவர் பேசுகிறாருன்னா அது வந்து அந்த அந்த தனிப்பட்ட உரிமையை மதிக்க உங்களுக்கு தெரியணும். அதை நீங்கள் மதிக்க தெரியலன்னு விலகிடணும். ஒன்றும் பிரச்சனை. நான் அவர் கூடயே வாழுங்கன்னு சொல்லி, அவர் தான் இந்தியாவை காப்பாற்ற வந்த மகாத்மா, எல்லாரும் அவர் பின்னாடி போங்கன்னு நான் சொல்லி, அவர்கிட்ட முரண்பட்ட விஷயங்கள் என்கிட்ட 1000 இருக்குது, 1000 இருக்குது, அவருக்கு தெரியும். சரிங்களா? எனக்கு அதில் எந்த குழப்பம் இல்லை. அவரோட நான் 100 விஷயங்களை முரண்படுறேன், 1000 விஷயங்களை மாற்றி சொல்லுவேன், எனக்கு எந்த குழப்பம் கிடையாது. முரண்பட்டா வெளியே போங்க, உடன்பட்டா உள்ள போங்க. நான் நாம் தமிழர் உறுப்பினர் கிடையாதுல்ல, நான் நாம் தமிழர் கோபச்சு கிடையாது. நான் அனலிட்டிக்கலாக யோசிக்கிறேன் என்ன பண்ணுறாருன்னு. உங்களுக்கு பிடிக்கல போயிருங்க, ஆனால் அதுக்கு வரப்போ ஆடியோ மெசேஜ் வெளியே பாஸ் பண்ணுறது என்ன நியாயம்? அவர் பேசுற விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி வெளியே அனுப்புறாரு, அது யாருக்குமே செய்யக்கூடாது. நான் வந்து நாம் தமிழரை பத்தி பேசல. இதை யார் செய்யறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுகவா, அதிமுகவா? அப்படிலாம் இல்லை, எதிரில் இருக்கிறவங்க ஆளுக்கு ஒன்று அனுப்பிடுறாங்க, அவங்களுக்கு தெரியும். உங்க மொபைலுக்கு வெளியே போச்சுன்னா வெளியே போனதானே. அது வந்து திமுக அதிமுக செய்யலாம் நான் சொல்றேன், எல்லாருமே செய்யறாங்க. இல்ல, இது நாம் தமிழர் கட்சி சார்ந்து இருக்கக்கூடியவங்களே இது மாதிரி ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு. ஆமா ஆமா, அவங்களும் செய்யறாங்க. அவங்க உங்களுக்கு அனுப்பிடுறாங்க. இப்போ என்ன அண்ணன் திட்டிடுறாரு, கண்ணா அப்படின்னு திட்டி விட்டு அறிவு கட்டவனே திட்டிடுறாரு, நான் அதை வந்து உங்களுக்கு அனுப்பி பாராட்டு பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அனுப்பிடுறேன். நீங்க வந்து 4 பேருக்கு அனுப்பிடுறீங்க. அப்படி போறது தான். அவருக்கு வந்து நான் அவர் கூட வச்சிருக்கணும், இல்லாட்டி தூக்கி எறிஞ்சிடணும். எனக்கு அவரும் தேவையில்லை, அவருடைய ஆடியோ தேவையில்லை. என்ன கேட்டுச்சு? நான் அவர் கூடயே இருப்பேன், ஆனால் ஆடியோ பரப்பி விடுவேன். அது கூட இருக்கிற விஷயம் கிடையாது. ஓகே, இப்போ ரீசெண்டாக சீமான் அவர்கள் பேட்டியில் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, திமுக தலைமையும் பாஜக தலைமையும் வந்து ஒரு மறைமுகமாக வந்து செயல்படுறாங்க. தொடர்ந்து திமுக அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிக்குமே வந்து மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கிறாங்க, தொடர்ந்து அமைச்சர்கள்லாம் பங்கேற்றுட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சீமான் எந்த அடிப்படையும் இல்லாத விஷயம். சும்மானாத்துக்கு எல்லாரையும் பி டீம் சி டீம் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்ட மாதிரி, ஏடிஎம்கேயும் பிஜேபியும் ஒரு தொடர்பில் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, டிஎம்கேயும் பிஜேபியும் தொடர்பில் இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, சீமானே பிஜேபியோட சி டீம் பி டீம் சொல்லிட்டாங்கல்ல, விஜய்க்கும் சொல்லிட்டாங்கல்ல. இது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகி போச்சு. எதுக்கெடுத்தாலும் வந்து ஒரு பி டீம் சி டீம்னு இசட் வரைக்கும் கொண்டு போய் நிப்பாட்டாங்க. ஆனால் திரு சீமான் சொல்றதுல எந்த அடிப்படை நியாயமும் இல்லை, ஆதாரமும் இல்லை, தரவும் இல்லை. அது மத்திய அரசாகவும் இது தமிழக அரசாகவும் 2 விஷயம் செஞ்சுறாங்க. என்ன எதில் செஞ்சாங்க? செஸ் ஒலிம்பியாட்டுக்கு செஞ்சாங்க. இந்த ஒரு வீடு வசதி திட்டம், மத்திய அரசோட வீட்டு வசதி திட்டம் பிரதமர் வந்து பண்ணார், அதுக்கு வந்தாங்க. இந்த மாதிரி 1-2 எந்த திட்டத்தில் பிஜேபி அவங்க ஒன்றா உட்காந்துருக்காங்க? இல்லை, அவர் என்ன உதாரணத்தை வந்து வைக்கிறாருன்னா, டெல்லி சிஎம் வீட்டில் ரைடு நடக்குது, ஜார்க்கண்டில் வந்து அங்கே சிஎம் மீது அமைச்சர்கள் மீது ரைடு விடுறாங்க. இது மாதிரி அங்கெல்லாம் வந்து ரைடு விடப்படுது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து எந்த ஒரு விஷயமே நடக்கல. அமைச்சர்கள் ஸ்டாலின் அமைச்சர்கள் வீட்டில் ரைடு நடக்கிறதுங்கிறது பிஜேபி அழுத்தத்தினால நடக்குது அப்படின்னு நம்புறதுனால நான் அப்படி நம்பலை. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், தமிழ்நாடு சிபிசிஐடி போலீஸ் நடத்தக்கூடியதெல்லாம் உள்நோக்கத்தோடு நடத்தக்கூடிய ரைடு நீங்கள் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட எல்லா முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் வீட்லேயும் வந்து சிபிசிஐடி ரைடு போயிருக்கு தமிழ்நாட்டு அரசில். சரிங்களா? இப்போ கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க வீட்டுக்கு போயிருக்கு. தங்கமணிலேருந்து, வேலுமணிலேருந்து, விஜயபாஸ்கர்லேருந்து எல்லா வீட்டுக்கும் போயிருக்கு. அப்போ இவங்கெல்லாம் உள்நோக்கத்தோடு பழி வாங்குறாங்க, நீங்கள் ஒத்துக்கணும். அப்புறம் இந்த கருத்து சொல்லுங்கள். நான் வந்து அப்படி சொல்லலை. சிபிஐயோ என்ஐஏவோ இடியோ அவர்கள் அவங்க கையில் இருக்கக்கூடிய தரவுகளை வச்சு போகிறாங்கன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? அதனால் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. 1. 2வது, செந்தில் பாலாஜி எந்த கட்சி, பொன்முடி எந்த கட்சி, ஜெகத் ரட்சகன் எந்த கட்சி? அவங்க வீட்டிலாம் ரைடு போகலையா? அவங்க வீட்டிலாம் சீஸ் பண்ணலையா? அவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணப்படலையா? அப்புறம் செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருந்து வந்திருக்காரு. பொன்முடி வந்து ஒவ்வொரு முறை வாய்தாக்கு ஆஜராகிட்டு வராரு, விசாரணைக்கு ஆஜராகிறாரு. ஜெகத் ரட்சகனோட சொத்து இப்போ வரைக்கும் முடக்கப்பட்டிருக்கு. இவங்களுக்கு பெருசாக ஃபண்டு பண்ண மார்ட்டின் வந்து இப்போ அவருடைய 12 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து லிக்விட் கேஷ் எடுத்திருக்காங்க, அவர் வீட்டில் வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? 1, இதற்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. 2, அதே கட்சியில் இருக்கு. இது வந்து சும்மா ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு போகிறது. யார் எந்த பத்திரிகையாளரும் கேட்க மாட்டாங்க. அதை வச்சுட்டு அவங்களுக்கு இப்படி இந்தியான்னு ஒரு நாடு இருக்கான்னு சொல்கிறார்கள். அது மாதிரி இந்தியான்னு ஒரு நாடு எங்கே இருந்துச்சு அப்படின்றாங்க. எல்லாரும் ஆமான்னு பேசாமல் உட்காந்துருக்காங்க. சொல்லுது நீ சொல்லுன்றாங்க. நமக்கு எதுக்கு ஒன்றும் பேசாமல் வரணும். ஏங்க அப்புறம் இது என்னங்கன்னு சொல்லி கேட்க யாரும் கேட்குற பழக்கம் கிடையாது. இந்தியா ஒரு நாடு எங்கெங்க இல்லை, எப்பயுமே வந்திருக்கு. எந்த காலத்துல இவர் மருதுபாண்டியர்கள் வந்து எந்த நாட்டங்க சொன்னாங்கன்னு கேட்கணும். மருதுபாண்டியர்கள் வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்தவங்களா? 1947 ஆகஸ்ட் 15 அப்புறம் பிறந்தவங்களா? அவர்கள் எந்த நாட்டை பற்றி பேசுனாங்கன்னு கேட்கணும். அண்ணன் சீமான் யாராவது கேட்குறீங்களா? யாரும் கேட்கறது கிடையாது. அவர் சொல்கிறப்ப அப்படி ஆமாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். அண்ணன் சீமான் சொன்னால் அவர் வந்து அவர் சொல்லக்கூடிய வரலாற்று தரவுகளை 1000க்கு கூட இங்கே வந்து ஆள் கிடையாது. அதனால அண்ணன் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும்னு கிளம்பி போயிருது. அவர் போராட பூரா பேசிட்டு இந்தியா ஒரு நாடாக இருந்ததே இல்லைன்றார். ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. அவர் இருந்து எல்லா இடத்தையும் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய பெருமைக்குரிய போட்டுதலுக்குரிய மறு சோழர்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேளுங்க. அவர்கள் யாருக்காக போராடினாங்க, அவர் எந்த நாட்டை பற்றி பேசுகிறான்னு கேளுங்க. எந்த நாட்டை பற்றி, எந்த ஊரை பற்றி இல்லை, எந்த நாட்டை பற்றி பேசுகிறான்னு கேளுங்க. அவர் சொல்றது அப்படியே பொத்தாம் பிஜேபி அவங்க சேர்ந்தாங்க அவங்க சொல்லுங்க அப்படி சொல்லி எல்லாரும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சது. அண்ணனுடைய வீடியோ போட்டால் 1,00,000 வியூ போகும். அதனால சந்தோஷமா உட்காந்துருக்கோம். இல்லை, இது அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு அப்படிங்கிறத தாண்டி ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுன்றேன். அப்புறம் நீங்க அரசியல் ரீதியான்னு சொல்றீங்க. நான் வந்து எந்த தரவும் இல்லாமல் எந்த ஆதாரம் இல்லாத 2 பேரும் அரசியல் எதிரிகள். அண்ணன் விஜய் சொன்னார்ல, இவங்க கொள்கை எதிரிகள், இவங்க வந்து அரசியல் எதிரிகள்னார்ல, அதை மாதிரி பிஜேபியும் டிஎம்கேயும் கொள்கை எதிரிகள். பிஜேபியை பூச்சாண்டி காட்டி தான் டிஎம்கே வண்டி ஓட்டிட்டு இருக்கு. டிஎம்கே எதுக்கு எங்களால் தான் முடியும்னு சொல்லிட்டு பிஜேபி செஞ்சுட்டு இருக்கு. ஸோ 2 பேருக்கும் எதிரே இருந்தால் தான் நல்லதே. அவர்கள் சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு கெட்டது.
இப்போ ஏடிஎம்கேயும் பிஜேபி சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும். புரியுங்களா? அவங்களுக்கு என்ன ஃபியூச்சர் வருங்கிறது அப்புறம் சீட்டு கிடைக்கும். இன்னைக்கும் சேர்ந்தா கிடைக்கும், இனிமேலும் சேர்ந்தா கிடைக்கும். 2026 ரெண்டும் சேர்ந்தா கூட சீட் கன்வர்ஷன் ஆகும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 2024 15 சீட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் சேர்ந்துருந்தாங்கன்னு. ஆனால் டிஎம்கேயும் பிஜேபி சேர்ந்துச்சுன்னா எம்பி கிடைக்கும், அதோட சொல்லி முடிஞ்சு, எம்எல்ஏ கிடைக்கும், அதோட சொல்லி முடிஞ்சு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கல் ரைவல்ரி இருக்கு அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து எதிர் நிற்கிறது அவங்களுக்கு நல்லது. அவங்க ஏன் ஒன்று சேர போகிறாங்க? ரெண்டு அரசாங்கங்களுக்கு இருக்கக்கூடிய இணைப்பை வந்து நீங்கள் வந்து தப்பு சொல்ல. நேற்று கூட நிதி ஆணையம் வந்து இங்கே நீத்தி ஆயோக் இங்கே வந்து பேசும்போது நீங்கள் வந்து எங்களை வந்து பாழாக்கிட்டீங்க, ஒன்றும் செய்யலை, எங்களுக்கு வந்து 50% கொடுங்க, மாநில சுயாட்சி கொடுங்கன்னு திட்டிருக்கிறாரு தமிழக முதலமைச்சர். ஏப்பா நீங்கள் கொடுத்ததோட அதிகமாக கொடுத்துருக்கோம்ப்பா நாங்கள் சொல்லிட்டு திரு அண்ணாமலை விளக்கம் கொடுத்துருக்கேன். நேற்று வரைக்கும் நடந்திருக்கு. நீங்கள் பி டீம் சி டீம் உள்கூத்து கள்ளக்கணக்கு நல்லா உறவுன்னு சொன்னீங்கன்னா என்ன பதில் சொல்லுங்கள்? இல்லை, இப்போ விஜய் வந்து திமுகவை கடுமையாக சாடிட்டாரு, பாஜகவையும் விமர்சிக்கிறாரு. அதனால சீமான் அவர்கள் திமுகவையும் பாஜகவையும் இந்த ஒரு டேர்மில் இந்த ஒரு பேட்டர்னில் விமர்சிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் திரு சீமானை ரொம்ப அண்டர்ஸ்டிமேட் பண்ணுறீங்க. அவர் என்னைக்கு வந்து திமுகவையும் பாஜக விமர்சிக்கல? அவர் கட்சி ஆரம்பித்ததே திமுக ஒழிக்கிறது தான். அவர் கட்சி ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. திமுக அவருடைய முதல் எதிரி. காங்கிரஸ் வந்து இது இணையான எதிரி. 1-1A. காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் மாற்று கிடையாதுனால பிஜேபி சொல்றாரு. பிஜேபி அவர் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலா பிஜேபி நீ மத்திய அரசுல இருக்குதுங்கனால எதிர்க்கிறார். அவருடைய ஐடியாலஜிக்கலும் பாலிசியும் அவருடைய நெஞ்சில வேல் பாய்ச்சிருக்கிறது இந்த ரெண்டு கட்சிகள். அவருக்கு பொறுத்தளவுக்கு அவர் திமுக தான் எதிர்க்கிறார், கூட இருக்கிறனால காங்கிரஸ் இருக்கிறார். காங்கிரஸும் திமுகவும் தான் இந்த ஈழப்போருக்கே காரணங்களால அவங்களுடைய கட்சி துவக்கினது இந்த ரெண்டு பேருக்கு எதிராக தான். அன்னைக்கே நீங்க வந்து ரெட்டலை வந்து இலை மலர்ந்தால் ஈழம் மலர்னு சொல்லி சொன்ன போது அவர் வந்து அன்னைக்கே வந்து ஒரு ஏடிஎம்கே சொல்றாரு. அவர் டிஎம்கேக்கு எதிராக நிற்கிறனால ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணார். ஸோ டிஎம்கே காங்கிரஸும் அவருக்கு அடிப்படை விஷயம். அவர் என்னைக்கு டிஎம்கே சப்போர்ட் பண்ணிருக்காரு? விஜய் வந்ததுனால டிஎம்கே எதிர்க்கிறாரானா என்ன கேள்வி இது? அவர் இதுக்குள்ள நீங்க எப்படி அவர் வந்து தரக்குறைவா நீங்க யோசிப்பீங்க? அவருக்கு வந்து பிஜேபி ஆகாது, காங்கிரஸ் ஆகவே ஆகாது, டிஎம்கே ஆகவே ஆகாது. அந்த 2026 அப்போ முழுக்க முழுக்க திமுக, பாஜக, தமிழக வெற்றி கழகம், இன்னும் வேற ஏதாவது கூட்டணி இருந்தால் அதை எதிர்த்து தான் சீமான் அவர்கள் அரசியல் பண்ணணும். அவர் முடிவு ஒன்று அரசியல் பண்ணணும். நான் ஏன் சொல்லணும் அவர்கிட்ட இப்படி பண்ணணும்னு? நீங்கள் சொன்ன கூட்டணிகள்லேயே அப்படியே மூணா நிற்குமான்னு தெரியாது. யார் யார் எங்கே போவான்னு தெரியாது. நம்ம 25 டிசம்பரில் தான் பேசணும். இன்னைக்கு பேசல அர்த்தமே இல்லை. எதுனாலும் எங்கனாலும் மாறலாம். இன்னைக்கு தேதிக்கு இருக்கிற வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். சீமான் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் நான் தனியாக போயிட்டு இருக்கேன்றார். அவர் திமுக கூட போக வாய்ப்பே கிடையாது, பாஜக கூட போக வாய்ப்பே கிடையாது. திரு விஜய் அவர்கள் இறங்கி வந்தாலே தவிர அவர் கூட போக வாய்ப்பு கிடையாது. அப்ப அதிமுக அப்படிங்கிற ஒரு அதிமுக அவங்களை கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. இவர் போவாரான்னு தெரியும். அதிமுக இஸ் ட்ரைங் நாம் தமிழர். பட் வந்து நாம் தமிழர் போகுமா இல்லையான்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு தேதி வரைக்கும் போகாது, அவர் போக மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் அது டிபெண்ட்ஸ் அப்போ வந்து அவங்க என்ன மாதிரி பேசுகிறாங்க, இவர் என்ன மாதிரி வர்றாங்க, என்ன ஆஃபர் இருக்குது, என்ன டிமாண்ட் இருக்குங்கிற பொறுத்து மாறலாம். அது வந்து பட் ஏடிஎம்கே ஸ்ட்ரைக். ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு வலுவான கூட்டணி ரொம்ப அவசியமாக தேவைப்படுறது ஏடிஎம்கே தான். 26 அவங்க ஆட்சியை பிடிச்சாலும் அதான் அவங்க கட்சியை காப்பாற்றும். 26 அவங்க ஆட்சியை பிடிக்கலன்னு அவங்க கட்சி கரைஞ்சு போகும், உடஞ்சாலும் வைக்கிறது இல்லை. அப்படிங்கிற நிலைமையில் அவங்களுக்கு தான் பேட்லி நீடட். நான் உங்களுக்கு சொன்ன சீமானுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. புரியுங்களா? அடுத்த முறை இதே ஒரு 1 லட்சம் ஓட்டு மட்டும் கூட வாங்கினாருன்னா அவர் கூட்டிட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். 36 லட்சம் போயிட்டாங்க, 38 லட்சம் தான் போனோம், நான் வளர்ச்சி சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அவருக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஏடிஎம்கே ஆட்சியை பிடிக்கலன்னா பெரிய சிக்கல். பார்த்தீங்களா? நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து 10 தோல்வி 12 தோல்விலாம் கணக்கு போட்டுருக்காங்க. இன்னும் 4 சேர்த்து 18 தோல்வி மொத்தம் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி வரனால அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்குது, அந்த கட்சிக்கு ஒரு நிர்பந்தம் இருக்குது. அவங்க எல்லாரையும் கூட்டணி ட்ரை பண்ணுவாங்க. விஜயும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, நாம் தமிழரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, பாமகவை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலையும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. திமுகவை தவிர தே வில் ட்ரை விகரஸ்லி. அந்த இப்போ கூட்டணி ஆட்சி வந்து 2026 வரும்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் சொன்னார். அதுக்கான சூழல் இருக்கதா நீங்க நினைக்கிறீங்களா? சொல்ல முடியாது. நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமை வந்து அப்படி வாய்ப்பு இல்லை. திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை. திமுக கூட்டணி உடையலைன்னு அவங்கள்ட்ட தான் ஆட்சி. இல்ல, திருமாவளவன் என்ன சொல்றாரு? அது மாதிரி சூழலே கிடையாது, 2026 சாத்தியம் கிடையாது கூட்டணி ஆட்சிங்கிறது. நான் அதான் சொன்னேன் உங்கள்கிட்ட. நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? அதான் சொன்னேன். திமுக கூட்டணி உடைஞ்சா தான் அதை பத்தி பேசவே முடியும். திமுக கூட்டணி உடையாம அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. திமுக கூட்டணி அப்படியே உட்காந்து எந்த ராஜா எந்த கூட்டணி நம்மளால எதுவும் கிடைக்காது. இங்க உடைச்சாதான் யாருக்காவது வெற்றிக்கான வாய்ப்பு. அதை டே ஒன்னு சொல்லிட்டு நான் மாத்தியே சொல்லி. இல்ல, இப்போ விஜய் அவர்கள் கூட்டணி ஆட்சியை பத்தி பேசுறாரு, அன்புமணி இதை பத்தி பேசுறாருன்னா அப்ப இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு வந்து காது பாதி தான் கேட்கும்னு அர்த்தம். அது வந்து ஏன்னா பாஜகவும் தமிழ் மாநில காங்கிரஸும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் பாமகவும் 2024 தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் கட்டமைச்ச போதே அவங்க கூட்டணி ஆட்சி பத்தி பேசியிருக்காங்க. அன்னையிலேருந்து மாறாம பேசிட்டு இருக்காங்க. இதே டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொன்ன அன்னைக்கே திரு டிடிவி சொல்றாரு. அதுக்கு 4 நாள் முன்னாடி என்னுடைய பேட்டில் திரு அண்ணாமலை சொல்றாரு 2026 கூட்டணி ஆட்சி நாங்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்தில் இருக்கிறோம் சொல்றாரு. இவங்க எல்லாம் சேர்ந்து அதே கருத்துல இருக்கிறாங்க திரு விஜய் அவர்கள் சொல்வதற்கு முன்னால இருந்தே. அப்ப திமுக கூட்டணி உடைஞ்சாதான் இதெல்லாம் சாத்தியப்படும். எதுவுமே சாத்தியப்படும், வேற எதுவுமே சாத்தியப்படாது. மற்ற திமுக கூட்டணி உடையலன்னா எல்லாரும் கனவுகளோட வாழ வேண்டியதான். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic 90942 8888.